ஓம். ஆபகுக் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 3வது வசனம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டிலே நமக்கு ஆண்டவர் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தின் பின்பகுதி, முன்பகுதி அல்ல பின்பகுதி, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். வெயிட் ஃபார் இட் பிகாஸ் இட் வில் ஷூர்லி கம். சரிங்களா? அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யுங்க, வரும். ஆனால் அது என்ன செய்கிறது? தாமதிக்கிறது. சரிங்களா? அப்போ தாமதித்தாலும் நீ என்ன செய்யணும்? அதற்கு காத்திருக்கணும், அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி கடந்த நாட்கள் இந்த வசனங்களை ஒரு மேலோட்டமாக ஒரு சில காரியங்களை பார்த்தோம். சரி, அப்போது இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டால், ஏன்னா அது தாமதித்தாலுன்னா எது தாமதித்தாலும், அதற்கு காத்திருனா எதற்கு காத்திரு, எது நிச்சயமாய் வரும் அப்படின்னு சொன்னால், அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது தான் அந்த வசனத்தை நீங்களும் நானும் தியானிக்க முடியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ அந்த வசனத்தில் நம்ம கேள்வி கேட்கணும். எந்த வசனமாக இருந்தாலும் கேள்வி கேட்டோன்னா அது நமக்கு தியானிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போது இதே ஆபகுக் புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்தினுடைய அந்த 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்தின் முன்பகுதியை நாம் வாசிக்கும் போது வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும். சரிங்களா? அப்ப எது பொய் சொல்லாது? தரிசனம் பொய் சொல்லாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தரிசனம் பொய் சொல்லாது. அப்போ நம்ம எதற்கு காத்திருக்கணும்னா, தரிசனம் தாமதித்தாலும் தரிசனத்துக்கு காத்திருக்க வேண்டும். தரிசனம் நிச்சயம் வரும், தரிசனம் நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். தரிசனம் நிச்சயம் நிறைவேறும், தரிசனம் நிச்சயம் வரும். சரிங்களா? அப்போ அதுக்கு காத்திருக்கணும். ஒரு நாள் நாங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணுவோம். எப்பவுமே 4:30 to 6:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டோம். படுக்கும்போது நம்முடைய சபையில் ஆராதனை நடக்கிறது. அப்போது அந்த ஆராதனையில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சபை தான் ஆராதனை நடக்கிறது. ஆனால் அதில் நம்ம இருக்கிற யாருமே கிடையாது, எல்லாமே புதுசாக இருக்காங்க. எல்லா மூஞ்சிகளும் எல்லா ஜனங்களும் என்னவா இருக்காங்க? பார்க்காத புதிய ஆத்துமாக்களாக இருக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு முழிச்சிட்டேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புதுசு எல்லாமே புதுசு, நம்ம யாருமே கிடையாது. அப்போ நிச்சயமாய் நம்முடைய சபை கண்டு ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபை கண்டு திரளான ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? வைத்திருக்கிறார். ஆனால் அது என்னன்னா, நம்முடைய அவசரத்துக்கு என்ன செய்யாது? வராது. சரிங்களா? அவசரத்துக்கு வராது. அப்போது அது தாமதித்தாலும் நீ என்ன செய்யணும்? அதற்கு காத்திருக்கணும். சரிங்களா? காத்திருக்கணும். வசனம் சொல்லுகிறது, காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ காத்திருக்கிறது கொஞ்சம் என்னதாங்க? கஷ்டம்தான். நாம் காத்திருக்கிறது கஷ்டம்தான். அது வேகமாக ஆச்சுன்னா கொஞ்சம் என்ன செய்யுங்க? நல்லா இருக்கு. சொல்லுவாங்களே, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டானா, இல்லைங்களா? ஆக்க பொறுத்தவனா பையன் பிரியாணி செய்கிற வரையும் 2 மணி நேரம் அமைதியாக இருப்பான். விசில் குக்கரில் இருக்கும், உடனே அம்மா எடுத்து போடும்பா. ஏன்? 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். இந்த ஆர்டருக்கு என்ன செய்ய மாட்டான்? பொறுக்க மாட்டான், இல்லையா? பசிக்குதும்பா. அப்புறம் 2 மணி நேரம் பசியை தாங்கினா இன்னொரு 5 நிமிஷம் என்ன ஆயிருங்க? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? தரிசனத்துக்கு என்ன செய்யணுங்க? காத்திருக்கணும். தரிசனம் தாமதித்தாலும் தரிசனம் நிச்சயமாக என்ன செய்யுங்க? வரும். அப்போது நமக்கு தரிசனம் இருக்க வேணும், இல்லைங்களா? தரிசனம் என்ன செய்யணுங்க? இருக்கணும். தரிசனம் என்று சொன்னால் என்ன, இல்லைங்களா? தரிசனம் என்று சொன்னால் என்ன? ஜெயசுதாஸ் ஒரு பாட்டு பாடிக்கிறார் மலையாளத்தில், தரிசனம் தர வேண்டும் ஏசை. அந்த தரிசனமா? அந்த தரிசனம் வேற. சரிங்களா? அந்த தரிசனம் என்னதுங்க? வேறை. நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நபரை, நாம் விருப்பப்பட்ட ஒரு நபரை திடீர்னு நம்ம போய் பார்க்குறோம், பார்த்தீங்களா? அது என்னதுங்க? தரிசனம். சரிங்களா? அதுதான் என்னதுங்க? தரிசனம். நான் சிஸ்டர் பாஸ்டம்மாவுடைய மாமா இறக்காததுக்கு முன்னே ஊட்டிக்கு போனால், ஊட்டின்னு போய் இறங்கிட்டானா எப்படியாவது அவரை பார்க்கணுன்னு நினைப்பேன். மாமாவை ஊட்டியில் போய் இறங்கியாச்சுன்னா அவரை எப்படியாவது பார்க்கணுன்னு நினைப்பேன். எப்படியாவது பார்த்துருவேன்.
எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் அவர் எப்படியாவது எங்கேயாச்சும் நடந்து போவார், இல்லை கடைக்கு போவார், எங்கேயாச்சும் பார்த்துருவேன். ஊட்டியில் போய் இறங்குனாவே அவரை பார்க்கணுன்னு என்ன செய்வேன், விரும்புவேன். இன்னைக்கு அவர் இல்லை, கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்துட்டார். நல்ல ஒரு தேவ மனுஷன், அன்பான மனுஷன். ஏன் அவரை பார்க்குறோம் அப்படின்னா அவர் அன்பான மனுஷன். சரிங்களா? இவளை பெண் பார்க்கும்போது பெண் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. பாஸ்டர் அவங்க அண்ணன் அடித்து பயங்கர பிரச்சனைகள், கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்க. இவங்க அப்பாவை கூப்பிட்டு அவர் தான் வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. அவர் சென்ட்ரல் எக்ஸஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். உங்கள் அப்பாவை கூப்பிட்டு என்னை பார்க்க வந்தார். வந்துட்டு நாத்தான் தீர்க்கதரிசி மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசினார் இல்லைங்களா. இப்படி ஒன்று ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த பாஸ்டர் மண்டையை உடைச்சிட்டாரு. அப்போ அடித்தவர் இப்படி, நீங்கள் என்ன செய்வீங்க? இவங்க குடும்பத்தில் நடந்ததாக சொல்ல, அவர் நாத்தான் தீர்க்கதரிசி மாதிரி டெக்னிக்காக பேசினார். அப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம கிறிஸ்தவங்க என்ன செஞ்சுதாகணும், மன்னிச்சு தான் ஆகணும். பழிக்கு பழி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் அவர் சொன்னார், இல்லை இது நடந்தது நீங்கள் பார்த்த பொண்ணுடைய அண்ணன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்போது அப்படி ஒரு சில காரியங்களெல்லாம் முன்னின்று அவர் நடத்தின ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். அதனால் எப்போ போனாலும் அவரை நான் பார்க்கணுன்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி அந்த மைண்டு இல்லை, ஏன்னா அவர் இல்லை, எங்கே போய் நம்ம பார்க்க முடியாது. அதனால் அந்த தரிசனம் வேறு, புரிஞ்சுதுங்களா? நாம் விருப்பப்படுகிறவளை நாம் சந்திக்கிற அந்த தரிசனம் வேறு. இந்த தரிசனம்னா என்னன்னா ஆங்கிலத்தில் விஷன். ஆங்கிலத்தில் என்னதுங்க? விஷன். சரிங்களா? VISION, விஷன் அப்படின்னா பார்வை, நாம் பார்க்கிற பார்வை. அடுத்தது எதிர்கால திட்டம். இந்த ரெண்டு காரியங்கள். இந்த விஷன் என்னதுங்க? இந்த தரிசனம் நிறைவேறும். அப்போ தரிசனம் என்ன, நமக்கு என்ன செய்யணுங்க? அப்போது நம்மிடத்துல தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நம்மளை கர்த்தர் ரட்சித்தார், கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். எதற்கு? வெந்ததை திம்போம் விதி வந்த சாவோங்கிறதுக்கல்ல, நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த திட்டத்தை நாம் என்ன செய்யணுங்க? புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க, படிக்கிற வீட்டுக்கு நம்ம போகிறோம், பாப்பா படிக்கிறாப்புல, நல்ல பசங்கள்லாம் படிக்கிறாங்க. என்ன கேட்குறோம்? உனக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகணும்? IPSஆ, IASஆ, டாக்டரா, வக்கீலா, இல்லை பாஸ்டரா? ஜஸ்ட் சொல்லிட்டாங்க பாஸ்டரா. எதிர்காலத்தில் நீ என்ன ஆகணும் அப்படின்னு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட கேட்குறோம். எதுக்கு கேட்குறோன்னா, அவன் அந்த தரிசனம் இல்லை என்று சொன்னால் அவன் எதிர்காலத்தில் எதுவுமே என்ன செய்ய முடியாதுங்க, ஆக முடியாது. அப்போ அவனுக்கு ஒரு இலக்கு என்ன செய்யணும் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் MBBS டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக முழு முயற்சி எடுத்து என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இன்ஜினியர் ஆகணும்னு படிக்கிறாங்க, வக்கீல் ஆகணும்னு படிக்கிறாங்க, டீச்சர் வாத்தியார் ஆகணும்னு என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இப்படி நமக்கு நம்முடைய பிள்ளைகள் இடத்துல நம்ம கேட்கும்போது ஒரு இலக்கு இருக்கிறது. ஆனால் நம்மளை கர்த்தர் ரட்சித்தாரே, நமக்கு என்ன இலக்கு இருக்கிறது? நமக்கு என்ன தரிசனம் இருக்கிறது? என்ன தரிசனம் இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டும். அங்கே பிரிட்ஜுக்குள்ளே மட்டனும் சிக்கனும் பீஃபும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. போய் என்ன எடுத்து என்ன செய்யணுங்க, சமைக்க வேண்டும், அப்புறம் சாப்பிட வேண்டும், அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டும், அப்புறம் நாளை காலையில் எழும்பி வேலைக்கு போக வேண்டும். சரிங்களா? நம்முடைய தரிசனம் இதோடு தான் நிற்குது. ஆனால் கர்த்தர் பேசுகிறார், நம்முடைய தரிசனம் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நம்முடைய தரிசனம் மாற வேண்டும். அப்போ இது நமக்கு தரிசனம் அல்ல, இது என்ன கிடையாதுங்க, தரிசனம் கிடையாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க என்ன செய்வாங்களா, சீர்கட்டு போவாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற ஆங்கிலத்துக்கு ப்ராபசி அப்படின்னு தான் சொல்லுவோம். தீர்க்க தரிசனத்துக்கு என்ன சொல்லுவாங்க, ப்ராபசின்னு சொல்லுவோம். ஆனால்
இங்கிலீஷ் பைபிளில் நீதிமொழிகளில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க, ப்ராப்பசின்னு இருக்காது. சரிங்களா? அப்போ என்னன்னு இருக்கும்? விஷன். என்னன்னு இருக்குங்க? விஷன் அப்படின்னு என்னதுங்க? தரிசனம். அப்போ இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது? தீர்க்க தரிசனம். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்குதுங்க? தரிசனம். அப்படின்னா தரிசனத்தை போட்டு வாசிங்க அந்த வசனத்தை. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தரிசனம் இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோங்க? சீர்கெட்டு போயிடுவோம். சரிங்களா? பக்கத்தில் கரங்களை பிடிச்சி சொல்லுங்களேன், தரிசனம் இல்லைன்னா சீர்கெட்டு போயிடுவோம். ஆமாம். ஏன் அப்படின்னா, நான் அட்வொகேட் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் வாத்தியார் ஆகணும் அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வோம்? படிப்போம். நம்ம எந்த தரிசனம் இல்லை என்னதுங்க? எந்த தரிசனமே நமக்கு இல்லை. வக்கீலும் இல்லை, டாக்டரும் இல்லை. ஒரு சிலரெல்லாம் கேட்டால் நான் டிரைவர் ஆகணுமா, பெரிய தரிசனம். என்னதுங்க? டிரைவர். ஒரு சிலர் கேட்டால் சின்னதுலேருந்தே வண்டி ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. சின்னதுலேயே கையை வச்சு இப்படி திருப்புவான், இப்படி திருப்புவான், விசில் அடிப்பானுங்க. ஒரு சிலர் டிரைவிங்கில் ரொம்ப என்னதுங்க? தரிசனம் வேண்டியதில்லை. அப்போ குறிப்பிட்ட வயசு வந்து லைசன்ஸ் எடுத்தாவே என்ன செஞ்சிடலாம்? டிரைவர் ஆயிடலாம். சரிங்களா? இதுக்கு போய் கஷ்டப்பட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை. எத்தனையோ பேர் டிரைவராக இருக்கிறாங்க, கையெழுத்து கூட போட தெரியாது, ஒன்றும் படிக்க தெரியாது. அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? அந்த காலத்தில் டிரைவர் ஆகிக்கிறாங்க. அப்போ டிரைவருக்கு என்ன வேண்டியது இல்லைங்க? நமக்கு தரிசனம் டிரைவர் ஆகிறதுக்கு வேண்டியதில்லை. அப்போ ஆனால் ஒரு டாக்டர் ஆகணும்னா நமக்கு என்ன செய்யணுங்க? ஒரு தரிசனம் வேண்டும். ஒரு வக்கீல் ஆகணும்னா தரிசனம் வேணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுங்க? நம்ம படிக்கணும். டாக்டருக்கு தகுந்த மாதிரி படிக்கணும், வக்கீலுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். ஒரு IAS அதிகாரி ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுங்க? படிக்கணும். ஒரு IPS ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுங்க? படிக்க வேண்டும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணுங்க? படிக்கணும். கடந்த நாளில் நான் ரேஷன் கடையில் பொருள் வாங்கறதுக்கு நின்றுட்டு இருந்தேன். அப்போ பீட்டர் ஐயா வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒரு சின்ன பையன் வந்தாப்புல. வந்துட்டு அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கொடுக்குற மாதிரி. அப்புறம் நானும் பொருள் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா நின்றுட்டு இருந்தாப்புல. அப்போது நான் கேட்டேன், நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் சேலன்னு. உங்களுடைய ஸ்லாங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. தமிழ் கொஞ்சம் சேலத்துக்காரங்க வித்தியாசமாக பேசுவாங்க. அதாவது சென்னை பாஷையும் நம்மூர் பாஷையும் ரெண்டு கலந்த மாதிரி என்ன செய்வாங்க? ஒரு மாதிரி பேசுவாங்க. தமிழ்காரங்க மாதிரி பேச மாட்டாங்க, இந்திக்காரங்க மாதிரி பேசுவாங்க. நான் ஒருவேளை ஜார்க்கண்டுக்காரர் வந்து இங்கே ஆஃபீஸர் ஆகிருக்கிறேன்னு நான் நினச்சிட்டு போய் நான் விசாரிக்கும் போது இல்லைண்ணா நான் சேலம் அப்படின்னு சொன்னார். சேலத்தில் எங்கன்னு கேட்டேன், மொரப்பூர்னு அப்படி. சரிங்களா? நாங்கள் மொரப்பூரெல்லாம் வந்திருக்கிறோம். அப்படியாண்ணா அப்படின்னு. ஆமாம், ஒரு பொண்ணு எங்கள் சர்ச்சிலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா கிரேசி இங்கே தான் மொரப்பூரில் தான் இருக்கிறாப்புல. அப்போது அப்படின்னு ஒன்று அப்படி என்னன்னு கேட்டாப்புல. அண்ணா நான் எக்ஸாம் எழுதுன உடனே எனக்கு என்ன செஞ்சாங்க? இந்த கூட்டுறவு இந்த ரேஷன் கடையினுடைய இதில் வந்து எனக்கு சூப்பர்வைசர் இன்சார்ஜாக என்ன செஞ்சுக்கிறாங்க? என்னை போட்டிருக்கிறாங்க. என் பேர் என்னன்னு கேட்டேன். திருநாவுக்கரசன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எஸ் சாமி நம்புவீங்களான்னு கேட்டேன். நான் கேள்விப்பட்டிருக்கணும் அப்படின்னாப்புல. சரி நீங்கள் நம்புங்க, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா எத்தனை வயசுங்க? 25 வயசு. எத்தனை வயசுங்க? 25 வயசு. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அப்படின்னாப்புல. உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அமைச்சு தருவார். உங்கள் பேர் திருநாவுக்கரசுக்கு உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இப்போ எங்கே தங்கியிருக்கீங்கன்னா, ஊட்டியில் தான் தங்கியிருக்கிறோம். நான் எங்களுக்கு ரூமெல்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இந்த குளிரெல்லாம் என்ன செய்ய முடியல, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போது நான் சரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், எஸ் சாமி நம்புங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு வந்த உடனே அன்றைக்கி சபையில் உட்காந்து திருநாவுக்கரசுக்காக ஜெபம் பண்ணேன். ஒரு அலையில சொல்லுங்களேன். நமக்கு எந்த அதிகாரம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு நேரம் கிடைக்கும்போது சுவிசேஷ அறிவிக்கு தருணம் கிடைச்சதுன்னா என்ன செஞ்சிருந்துங்க? சொல்லிவிட வேண்டும். சரிங்களா? அப்போ அந்த திருநாவுக்கரசுக்கு ஒரு இலக்கு இருந்தது, நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிகாரியாய் மாறணும். ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்போது அருமையான பிள்ளைகளே, நமக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குதுங்க? சரி, படிக்கிற பிள்ளைகளுக்கு தரிசனம் இருக்கிறது, நமக்கு என்ன தரிசனம் இல்லைங்களா? நமக்கு என்ன? அப்போ தரிசனம் இல்லை என்று சொன்னால் என்னதுங்க? தரிசனம் இல்லை என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறாது. சரிங்களா? நம்மளை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், நமக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார். எதுக்கு ஆயுசு நாள் கூட்டி கொடுத்துருக்கிறார்? எதுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார்? நம்ம மரண தருவாய்க்கு போனோம். சரிங்களா? ஆண்டவர் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்துட்டாரு. 4 இட்லி சாப்பிட்ட நம்ம 8 இட்லி சாப்பிட்ருக்கா? அருமையான
தாமஸ்ராஜ் இவர் அருமையான சொர்ணராஜ் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், சரிங்களா, 4 இட்லி சாப்பிட்ருந்தோம், ஐஸ் கூட்டி போய் கொடுத்த பின்ன இன்னும் எத்தனை இட்லி சாப்பிடுவோம்? 8 இட்லி சாப்பிடுவோம். ஒரு சிலர் 10 இட்லி சாப்பிடுவாங்க. ஒரு சில பசங்களுக்கெல்லாம் தோசை சுட்டு போட்டோன்னு வச்சுங்களேன், அடித்து நொறுக்கிட்டே இருப்பானுங்க. சுட்டு போடுற நம்ம கணக்கில் வச்சுருப்போம், அவனுக்கு கணக்கு தெரியாது, சரிங்களா, அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றதுக்காக அப்படி அதற்கல்ல, கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஒரு நோக்கத்தை. அதனால தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சீர்கெட்டு போவார்கள். அப்போ விஷன் நமக்கு இல்லைன்னா நீங்களும் நான் என்ன செய்வோம்? சீர்கெட்டு போவோம், விழுந்து போவோம். அப்போது இன்றைக்கு பாருங்கள், சபைகளிலே நமக்கு சபைகளுக்கு என்ன வேணுங்க? தரிசனம் வேணும். இன்றைக்கி இந்த ஆண்டு வந்துருச்சு, நம்ம சபைக்கு ஒரு தரிசனம் இல்லைங்களா? அடுத்தது ஸ்தாபனத்துக்கு ஒரு தரிசனம். நம்ம ஸ்தாபனத்துக்கு என்ன தரிசனங்க? 400 சபைகள். இன்றைக்கி 250 300 சபை இருக்குது. அது எத்தனை சபையாக மாறணும்? 400 சபையாய் மாறணும். ஒரு தரிசனம், சரிங்களா? அப்போது நிறைய ஜபங்களை என்ன செய்யணும்? ஓவர்சியர் எப்னேசர் ராஜ் பாஸ்டர் ஓவர்சியர் ஆன உடனே அவர் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஜபம், சரிங்களா, ஜபங்கள், நிறைய ஜபங்களை ஏற்படுத்தினார். 12 மணி நேர ஜபம், மாவட்ட தலைமையிலான ஜபம், சரிங்களா, இப்படியெல்லாம் நிறைய ஜபங்களை ஏற்படுத்தினார். அது அவங்களுடைய தரிசனம். வாலிபர்கள் மத்தியில் ஊழியம், பெண்கள் மத்தியில் ஊழியம், இப்படியெல்லாம் நிறைய, அது தரிசனம். அப்போது சபைக்கு ஒரு தரிசனம், ஸ்தாபனங்களுக்கு ஒரு தரிசனம், அதே போல் தனி மனிதனுக்கு ஒரு தரிசனம். ஒரு சொல்லுங்களேன், என்னதுங்க? தனி மனிதனுக்கு ஒரு தரிசனம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்ன வேணுங்க? நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். அப்போ தரிசனம் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? சீர்கெட்டு போயிடும். அப்படின்னா நம்ம அந்த கோலை வச்சு என்ன செய்ய மாட்டோம்? ஓட மாட்டோம். நமக்கு தரிசனம் வேணும், சபை கட்டப்படணும், சபைக்கு ஆத்துமாக்கள் வரணும், அப்படின்னா அந்த மைண்டில் ஓடுவோம். நமக்கு தரிசனம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சபை கட்டப்படுறதுக்கும் சபைக்கு ஆத்துமாக்கு வர்றதுக்கும் அந்த மைண்ட் என்ன செய்யாது? இருக்காது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன? தரிசனம் இல்லை, சரிங்களா? என்னை கர்த்தர் அழைத்தார், இதை செய்வதற்கு தான் அழைத்தார், நான் இதுக்காகத்தான் ஓடணுமே தவிர என்னதுங்க வேற எதுக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது? மனைவியோட சண்டை போடுறதுக்கும், மனைவியை டைவர்ஸ் பண்ணுறதுக்கும், அப்புறம் சண்டை வந்தது என்ன ரீசனுக்கோ அந்த ரீசனில் போய் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்கும், சரிங்களா? ஏன் எதுக்குங்க? நம்மளை கர்த்தர் அதுக்கு அழைச்சாரு, சரிங்களா? கர்த்தர் நம்மை அதுக்கு அழைக்கவில்லை. அப்போ என்னதுங்க? நம்ம தரிசனம் மாறிடக்கூடாது, சரிங்களா? அப்போ தரிசனம் மாறியாச்சுன்னா பைபிள் காலேஜினுடைய டீச்சர், அப்புறம் ஒன் ஆஃப் கவுன்சில் மெம்பர், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர், சரிங்களா? இவ்வளோ இது எங்கே போனாலும் அப்படியே பாம்பே டையிங், ரேமான்ஸு, குவாலியர் அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டு அப்படியே வந்து காரில் ஜம்முன்னு இறங்குவார். இன்றைக்கி திருப்பூரில் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறார். தரிசனம் என்ன ஆயிடுச்சுங்க? மாறிடுச்சு. அவர் என்னவா இருக்கணும்? அடுத்தது ஓவர்சியராக இருக்கணும். ஆனால் என்ன ஆயிடுச்சுங்க? தரிசனம் மாறிவிட்டது, சரிங்களா? இன்னைக்கு திருப்பூரில் என்ன செய்கிறாரு? பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு, சரிங்களா? அப்போது தரிசனம் அதுதான், அது தரிசனம். நமக்கு தரிசனம் மாறிடுச்சுன்னா என்னதுங்க? சோத்திரம். நம்முடைய வாழ்க்கை தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவார்கள். அதுவும் அவர் ஒரு சாதாரண பர்சன் அல்ல, ஒரு சர்ச்சு மூப்பருடைய பையன், சரிங்களா? சர்ச்சினுடைய ஒரு மூப்பருடைய. அப்போ தரிசனம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்க? அது சீர்கெட்டு போயிடும். ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, என்ன இருக்கணுங்க? தரிசனம் இருக்க வேண்டும். அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகணும், இதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படிங்கிற தரிசனங்கள் என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2026 சரிங்களா, நமக்கு என்ன செய்யணுங்க? நம்மை குறித்து தேவன் ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு தரிசனம் என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும், சரிங்களா? காமனா நமக்கு என்ன தரிசனம் அப்படிங்கும் போது இன்றைக்கி பாருங்கள், நம்ம சபைக்கு எனக்கு என்ன தரிசனம் தெரியுமா? நம்ம சபையில் 3 ஆராதனை நடத்தணும். 8 to 10 ஒரு ஆராதனை, 10 to 12 ஒரு ஆராதனை, மாலையில் 6 to 8 ஒரு ஆராதனை, 3 ஆராதனை நடத்தணும். ஒரு ஆராதனைக்கு குறைஞ்சபட்சம் 100 ஆத்துமாக்கள், அதிகபட்சம் 150 ஆத்துமா. ஏன்னா அதுக்கு மேலே இங்கே என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. இதுதான் நம்முடைய தரிசனம். இந்த தரிசனத்தை வச்சு தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன தரிசனம்? உங்களுக்கு என்ன தரிசனம்?
சரிங்களா? அப்போ நம்ம விஷன் என்ன செய்யணும், இருக்கணும். இந்த ஊரில் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், புரிஞ்சுதுங்களா? கார் வாங்கணும், 4 பேர்த்து முன்னாடி நல்லா இருக்கணும், இப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு தரிசனமாக இருந்தாலும் இந்த தரிசனம் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோங்க, ஓடுவோம். இல்லைன்னா இன்னைக்கு தரிசனம் இல்லைன்னா நம்ம அப்படி இல்லை. உலகத்தில் தரிசனம் இல்லைன்னு என்னதுங்க, கோட்டர் காசு கிடைச்சா போதும். எப்படிங்க, கோட்டர் காசு கிடைச்சா போதும். என்ன செஞ்சிருவான், செல்ஃபோன் திருடிட்டு போய் விற்றுருவான், பொண்டாட்டி செயின் திருடிட்டு போய் விற்றுருவான், பீரல் காசு வச்சா திருடிட்டு போயிடுவான். அவனுக்கு எய்மே என்னதாங்க, கோட்டர் அடித்தா போதும். என்ன வாங்க வேண்டாம், இடமும் வாங்க வேண்டாம், வீடும் வாங்க வேண்டாம், பிள்ளைகளையும் வளர்த்த வேண்டாம், கல்யாணமும் பண்ண வேண்டாம், பிள்ளைகளுக்கு ஒன்றும் வாங்கி தர வேண்டாம். அவனுக்கு தரிசனமெல்லாம் என்னதாங்க, கோட்டர். சரிங்களா? தரிசனமெல்லாம் கோட்டர். அப்போது அதல்ல. அப்போது உலக பிரகாரமாக இருந்தாலும் நமக்கு தரிசனம் இருக்கணும். பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள வளர்த்தணும், ஆளாக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், பைக் வாங்கணும். இந்த தரிசனங்கள் இருந்தால் ஒரு நாள் அதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோங்க, போக மாட்டோம். உலகத்தை நான் சொல்கிறேன், நம்மளை நம்ம சொல்கிறோம், உலகத்தில் சொல்கிறோம். அப்போ அந்த தரிசனம் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இதுக்கு போக மாட்டோம். நம்ம இது நமக்கு தரிசனம் என்னது, கோட்டரும் மதுவும் மாதும் இருந்தால் போதுன்னு இன்றைக்கி உலகம் ஓடுது. சரிங்களா? அப்போ நமக்கு தேவன் தரிசனம் 10 நிமிஷம் இருக்குது. அப்போ நமக்கு என்ன தரிசனம், இந்த ஆண்டிலே என்ன தரிசனம்? சரிங்களா? அப்போது நமக்கு தரிசனம் இருந்தால் தான் நமக்கு என்ன வேணுங்க, முதல்ல தரிசனம் வேண்டும். ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:1. ரோமர் 10வது அதிகாரம் நம்முடைய தரிசனம் என்ன, பவுலனுடைய தரிசனம் என்ன? பவுலனுடைய தரிசனம் என்னதுங்க, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ அவனுடைய தரிசனமே என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படலையா அப்படின்னா அவங்க யெகோவாவை வணங்கினாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு யார் மூலம் கிடைக்குதுங்க, இயேசு கிறிஸ்து மூலம்தான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யாரை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இதுதான் அவனுடைய தரிசனம். அதனால தான் அவன் அடிக்கப்படுறதையோ நொறுக்கப்படுறதையோ மிதிக்கப்படுறதையோ அவன் எதிர்பார்க்கல. அவனுடைய தரிசனம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். அதற்கு என்னால் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் என்ன செய்யணும், ஓடணும் என்று சொல்லி அவர் என்ன செய்தாருங்க, ஓடினார். 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:9. வேகமாக. எண்ணுகிறபடி வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். ஆமா, பேதுருனுடைய தரிசனம் என்னன்னா எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். வரலே சொல்லுங்களேன். அப்போ நம்ம பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்யணுங்க, மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு நான் ஒருவேளை ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது என்னிடத்துல நிறைய பணங்கள் இருக்கிறது, அதை கொடுத்து அவங்களை என்ன செய்யலாம், ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று ஜெபிக்கிற தரிசனம். என்னால் போய் நான் என்ன செய்ய முடியாது, பணத்தால் உதவி செய்ய முடியலன்னு என்ன செய்யலாம், நாம் ஜெபிக்கலாம். 2வது என்ன செய்யலாங்க, சோத்திரம், என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், சந்திக்கிற நபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். 3வது அப்படி நம்மளால் முடியாது அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய பணங்கள் இருக்குன்னா பால் கந்தையன் மாதிரி என்ன செய்யலாங்க, சோத்திரம், அவரை நம்ம பாராட்டலாம், பால் கந்தையனை பாராட்டலாம். ஏன்னா இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிற நபர்களை கார் வச்சு சர்ச்சுக்கு ஆராதனைக்கு கூட்டிகிட்டு போகிறார். சரிங்களா? கூட்டு போயிட்டு அப்புறம் காலையில் டிஃபன் வாங்கி தர்றாரு. காலையில் இப்போ என்னன்னா கார் வச்சு கூப்பிட்டு போகிறது இல்லாமல் காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்து ஒரு வேளை காணிக்கும் கூட காசு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, ஆக மொத்தம் சர்ச்சில் ஆள் உட்காரணும். அவருக்கு எய்மு என்ன செய்யணுங்க, அவர் தரிசனம் எப்படியாவது சர்ச்சுக்கு ஆள் உட்காரணும். நமக்கு சரிங்களா, அவருக்கு பாருங்கள் அந்த ஒரு தரிசனம். எப்படியாவது என்ன செய்யணுங்க, கார் வச்சாவது என்ன செய்யணும், ஜனங்களை கூட்டிகிட்டு போகணும். கூப்பிட்டு போய் என்ன செய்யக்கூடாது, சும்மா கூப்பிட்டு போனால் அடுத்த தடவை என்ன செய்ய மாட்டான், ஆமாம் இவர் காரில் மட்டும் கூப்பிட்டு போகிறான்னு சொல்லி காலையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா. உப்பிட்டவரை உள்ளளவு நினைனால
சாப்பாடு வேறு வாங்கி கொடுத்துட்றாரு, என்ன செய்யணும்? அப்படி தான் ஒரு குரூப் என்ன செய்கிறாங்க, சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்படி 4 பேர் சபையில் இருந்தால், உண்மையை நான் சொல்கிறேன், அந்த சபை வளர்ந்துடும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இப்படி 4 பேர் இருந்தால் அந்த சபைக்கு என்ன செஞ்சிடும்? பால் கந்தையன் அவங்க மனைவி ஜீவா பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போயிருந்தா அவனையும் என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டிட்டாங்க. சாலமோன் பாஸ்டருடைய புள்ள மருமக அவளும் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டா. அவங்களுடைய 2 குழந்தைங்க. பால் கந்தையன் வீட்டில் 6 பேர் போகிறாங்க. சரிங்களா? கன்னிமரி அம்மா வீட்டில் 3 பேர், 9 பேர் ஆச்சுங்களா? அடுத்தது பப்ளு வீட்டில் 3 பேர், எத்தனை பேர் ஆச்சுங்க? ஒரே ஆள் 12 பேர்த்த கவர் பண்ணி கூட்டு போயிட்டாப்புல. சரிங்களா? அப்போது நிச்சயமாய் நமக்கு ஒரு பக்கம் பொறாமை இருந்தாலும் அதை நம்ம பாராட்ட வேண்டியது தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நமக்கு ஒரு பக்கம் பொறாமை இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க? 12 பேர் ஒரு ஆளை கூட்டு போயிட்டாப்புல. இந்த மாதிரி 4 பேர் கூட்டு வந்து எத்தனை ஆத்துமாங்க வச்சுங்க? 48 ஆத்துமாக்கள். 4 12 எத்தனைங்க? 48. நம்ம செய்கிறோமா? நம்ம ஆவியை பெற்றுக்கிறோம். அவர் அந்நிய பாஷையே தெரியாது, அபிஷேகமே இல்லை. அபிஷேகம் கிடையாதுங்க, அவருக்கு அபிஷேகமே இல்லை. ஆனால் நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆவியை பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். அதனால் நம்ம தரிசனம் என்ன? வேலையிலே சொல்லுங்களேன், நம்ம தரிசனம் என்ன? சரி, காமனா நமக்கு ஒரு தரிசனம். காமனா இந்த ஆண்டிலே 2026 நமக்கு ஒரு கோல், ஒரு விஷன், ஒரு கோல் இருக்கணும். 5 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். சரிங்களா? அப்போ காமனா நம்ம விசுவாசியாக இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் இந்த 2026 ஒரு கோல் இருக்கணும். சரிங்களா? இந்த 2026 என்ன செய்வோம் அப்படிங்கிற கோல் இருக்கணும். நான் அதை ஒரு இதில் போட்டிருக்காங்க, ஒரு 7 காரியங்களை அதில் போட்டிருந்தாங்க. அந்த 7 காரியங்கள் சுருக்கமாக வேகமாக சொல்கிறேன். ஃபுட் காட் ஃபஸ்ட். என்னதுங்க? ஃபுட் காட் ஃபஸ்ட் அப்படின்னு என்னதுங்க? முதல்ல தேவனுக்கு முதலிடம். சரிங்களா? எல்லாவற்றிலும் எதுக்குங்க? இங்கே வந்திருக்கிற நாம் கொஞ்சம் பேர் இந்த 2026 ஒரு காரியத்தை செய்வோம். நமக்கு என்ன 2026 என்ன கோல் அப்படின்னா, முதல்ல என்னதுங்க? தேவனுக்கு முதலிடம். சரிங்களா? சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்காம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம்? எல்லாவற்றிலும் என்ன செய்வோம்? முதலிடம் கொடுப்போம். நம்முடைய வருமானத்தில் ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? முதலிடம் கொடுப்போம். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ பணங்கள் வந்தாலும் அவன் யாக்கோபு சொல்கிறான், தேவரீர் தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு என்ன செய்வேன்? தசமபாகம் செலுத்துவேன். அப்போ ஆண்டவருக்கு என்னதுங்க? முதலிடம். நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடணுங்க? கொடுத்துடணும். சரிங்களா? நம்முடைய சூழ்நிலையில் நம்ம சர்ச்சில் இந்த உண்டியில் உழுகிற காணிக்க பரிதாபமான சூழ்நிலை. ஒரு சிலர் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செல்லாத நோட்டு, 2 கிழிஞ்ச நோட்டு. சரிங்களா? அது எந்த கடையில் கொடுத்தாலும் செல்லாது, அந்த நோட்டு உண்டியில் இருக்கும். சரிங்களா? எப்படி ஆண்டவருக்கு நம்ம அப்படி கொடுக்குறோம்? நம்ம கொடுக்குறது ஆண்டவருக்கு, பாஸ்டருக்கு இல்லை. செல்லலைன்னா அவர் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து என்ன செஞ்சிருவார்? செல்ல வச்சிருவார். எங்களுடைய நேற்று சினானனுடைய ட்ரெஸரர் சொன்னார் பாஸ்டர் ஃபெலோஷிப் மீட்டிங்கில், இத்தனை 10 ரூபா இருக்குன்னாரு. ஏன்னு கேட்டால் செல்லவே செல்லாதம்மா. பாஸ்டர்களே அந்த மாதிரி போட்டாங்கன்னா செல்லாத நோட்டுகளை. அப்போ என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம தேவனுக்கு கொடுக்குறோம். நான் பாருங்கள், கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும், தசம பாகம் நான் என்ன செய்கிறேன்? ஸ்தாபனத்துக்கு அனுப்புகிறேன், ஜிபேயில் தான் அனுப்புகிறேன். ஆனாலும் எனக்கு யார் காணிக்க கொடுத்தாலும் வந்த உடனே அந்த காசுக்கு நான் தசமாக எடுத்து வச்சிருவேன். வைக்கிற நோட்டில் கூட சின்ன கோடு, சின்ன அழுக்கு, சின்ன டஸ்ட்டு எதுவுமே இல்லாத நோட்டு தான் எடுத்து வைப்பேன். அதை கொண்டு போய் பேங்கில் தான் போட போகிறோம். சரிங்களா? அடுத்து பேங்கில் இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜிபேயில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட போகிறோம். அப்போ ஏன் அப்படின்னா, அது நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், கர்த்தருக்கு கொடுக்குறோம். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது நல்ல நேர்த்தியான தரம். நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்ததெல்லாம் நேர்த்தியானதாக கொடுத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார், இருக்கிறதுல பெஸ்ட்டு காடையை கொடுத்தார், இல்லைங்களா? மாறா கசந்த நீரை எப்படி கொடுத்தாருங்க? சிறுவாணி தண்ணியை மாற்றி கொடுத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் இருந்ததெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்தார். நம்ம எப்படி கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டும். ஒஸ்ட்டாக என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. செல்லாத நோட்டு, கிழிஞ்ச நோட்டு. சரிங்களா? நான் இந்த வருஷத்தில் நான் இது பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபெலோஷிப் மீட்டிங் போகும்போது இந்த 10 ரூபா 20 ரூபாயெல்லாம் இனிமேல் போடக்கூடாது. அல்லேலூயா. 10 ரூபா 20 ரூபாயெல்லாம் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு தர்றோம். நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை கர்த்தர் திரும்ப தருவார். அல்லேலூயா. அப்போது நம் தேவனுக்கு முதலிடம். எல்லாவற்றிலும் என்னதுங்க? தேவனுக்கு தாண்டிலே முதலிடம். எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அடுத்தது ப்ரே மோர். சரிங்களா?
எல்லாவற்றிலும் என்னதுங்க, தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. முதலிடம் அவருக்கு தான் முதலிடம், அவர் தான் முதலிடம் கொடுக்கணும். அடுத்தது ஸ்தோத்திரம், ப்ரே மோர். சரிங்களா? அப்போ தேவனுக்கு கொடுக்காம என்ன செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம், இதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே நம்ம என்ன செய்யலாங்க, தாத்தாவை பார்க்க போகலாம், மாமாவை பார்க்க போகலாம், பாட்டியை பார்க்க போகலாம், யார் வேணும் என்ன செய்யலாம், பார்க்க போகலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை பார்க்காம ஆலயத்தை தேடாம எங்கே போகக்கூடாதுங்க, சொந்த பந்த விசேஷங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த வருஷத்தில் தீர்மானம் எடுங்க. அப்படி எடுத்தனா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு தரிசனமாய் மாற வேண்டும். ஃபர்ஸ்ட் தேவன் அவர் தேட முடியலையா, ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது ஆலயத்தில் உட்காந்துட்டு என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். இன்னைக்கு 2 சகோதரிகள் வரல. சோத்திரம். காலையில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு 2 மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு வேலை இருக்குங்கய்யா நான் போகணுங்கயான்னு போயிட்டாங்க. அப்போ என்னதுங்க, அது ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை கட்டாயம். ஆனால் என்ன செய்யணும், ஆண்டவரை முதல்ல தேடணும். அதுதான் இந்த ஆண்டில் நமக்கு அந்த தரிசனம் நிச்சயமாக தேவன் என்ன செய்யணுங்க, கொடுக்க வேண்டும். அடுத்தது ப்ரே மோர். அதிகமாக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக என்ன செய்யுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அப்படின்னா சமையல் செய்கிறது நிறுத்திட்டு ஜெபம் பண்ணுமா, வேலைக்கு போகிறத விட்டுட்டு ஜெபம் பண்ணுமா, தூங்குறத விட்டுட்டு ஜெபம், அப்படி இல்லைங்க. நமக்கு நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யணுங்க, ஜெபம் பண்ணும். அதிகாலையில் தானியேல் ஜெபித்தான். அந்தி சந்தி மதியானங்களை 3 வேளை தானியேல் ஜெபித்தான். அதிகாலையில் ஜெபித்தான், மதியானம் ஜெபித்தான், வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் என்ன செஞ்சான், ஜெபித்தான். அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எப்படி சஞ்சரித்தான், குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்ற பின்பு. அப்படின்னா அத்தனை குழந்தைகளுக்கு வேண்டிய கடமை செஞ்சுட்டு தேவனோடு நடக்கிறானா என்ன அர்த்தம், சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? வேலையை முடிச்சிட்டோம், என்ன செய்யணுங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, இனி வேலை இல்லை, இனி என்ன செய்யக்கூடாது, பக்கத்து வீட்டில் போய் ஊர் கதை, உலக கதை, அவங்க கதை, இவங்க கதை, ஆட்டு கதை, மாட்டு கதை பேசாமல் உட்காந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் ப்ரேயர் மோர். நமக்கு நேரம் கிடைக்கும் போது அதிகமாக என்ன செய்யணுங்க, ஜெபிக்கணும். அடுத்தது இந்த ஆண்டிலே ரீட் த பைபிள். சரிங்களா? என்ன செய்யணும், அதிகமாக பைபிள் வாசிங்க. அதிகமாக பைபிள் வாசிச்சிங்கன்னா அந்த வசனம் நம்ம கூட பேசும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், பேசும். அப்போது ஒருவேளை வாசிக்க தெரியல, இன்றைக்கி நம்ம ஒரு சிலர் நம்ம படிப்பறிவு இல்லாதனால வாசிக்க தெரியல அப்படின்னா, நான் வாசிக்க முடியலன்னா கேளுங்க. இன்றைக்கி ஆடியோ பைபிள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. வசனங்களை என்ன செய்யுங்க, கேளுங்க. அந்த நேரங்களில் வாசிக்க தெரியலன்னா வசனங்களை என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆடியோ பைபிள் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு சிடி, இன்றைக்கி ஆடியோ பைபிள் சிடி இருக்குது, ஆடியோ பைபிள் ஃபோனில் இருக்குது. போட்டிங்கன்னா ஒவ்வொரு வசனம் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு அதிகாரத்தை அந்த வசனங்களை, அந்த வசனம் சொல்லும், நீங்கள் அந்த வசனங்களை கேட்கலாம். அதனால இந்த ஆண்டில் ரீடு த பைபிள், பைபிள் படிங்க. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை என்னதுங்க கொண்டு வந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் தூக்கக்கூடாது, தொடச்சு. சரிங்களா? தினந்தோறும் என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்க வேண்டும். அடுத்தது லவ் லைக் ஜீசஸ். சரிங்களா? இயேசுவை அதிகமாக என்ன செய்யணுங்க, நேசிக்கணும், அதிகமாக நேசிக்கணும். அப்போது எதுவுமே என்ன செய்யக்கூடாதுங்க, அவருக்கு தடையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கி மழை வந்தது, அதனால் என்ன செய்யலைங்க, வரல. இந்த வண்டியெல்லாம் நியூட்ரல் ஓடுற வண்டின்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி வண்டிங்க, நியூட்ரல் ஓடுற வண்டி. நியூட்ரல் ஓடுற வண்டி என்ன செய்யும், இன்ஜின் ஸ்டார்ட்டில் ஓடி கீரில் ஓடுற வண்டி என்ன இருக்கும், ஐயமாருக வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். எந்த கல் இருந்தாலும் எந்த கட்டை இருந்தாலும் என்ன செஞ்சிடும், ஏறி போயிடும். நியூட்ரல் ஓடுற வண்டி சின்ன ஒரு கல் கிடச்சதுன்னு என்ன செஞ்சிருங்க, நின்றும். நம்ம இங்கேருந்து நியூட்ரலில் போவோம் பாருங்கள், பெட்ரோல் மிச்சம் பண்ணுறதுக்கு நியூட்ரலில் போவோம். இங்கேருந்து இந்த மீனாட்சி பாறையிலேருந்து சும்மா ராக்கெட் மாதிரி போகும். அந்த ஹைஸ்கூல் கிட்ட போன உடனே ஒரு சின்ன மேடு இருக்கும், இப்படி லைட்டாக மேடு இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி. அங்கே போய் வண்டி என்ன செஞ்சிருங்க, நின்றுடும். அதுக்கு மேலே போகாது. அவன் மறுபடியும் அடுத்த நியூட்ரல் போகணும்னா 2 கால்லையும் தள்ளணும். தள்ளி கொஞ்சம் பஸ் ஸ்டாப் தாண்டினா அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, லட்சுமண வீடு வரையும் சல்லுன்னு போகும். அதுக்கப்புறம் லட்சுமண மேட்டுக்கு மேலே என்ன செஞ்சிரு, நியூட்ரல் போகிற வண்டி இதுதான். மேட்டை பார்த்தா என்ன செஞ்சிருங்க, நின்றுடும். மழை பார்த்தா நின்று போச்சு. சரிங்களா? மழை பார்த்து இன்றைக்கி ஆராதனை என்ன செஞ்சு போச்சு, நின்று போச்சு. கேட்டால் மழை வந்துச்சு அதனால் தூங்கிட்டோம். சரிங்களா? கம்பளி போத்துனா குளிருக்கு என்ன வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு. இதெல்லாமே ஆராதனைக்கு நல்ல அருமையான ஒரு காரியம்தான். சரிங்களா? அப்போது நம்ம அந்த அளவுக்கு லவ் லைக் ஜீசஸ். சரிங்களா? அதிகமாக ஆண்டவரை விரும்பணும், அதிகமாக ஆண்டவரை நேசித்தோன்னா அப்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சரிங்களா? அடுத்தது ஸ்டே அவே ஃப்ரம் கன்ஃப்ளிக்ட். சரிங்களா? ஸ்டே அவே ஃப்ரம் கன்ஃப்ளிக்ட் அப்படின்னா இந்த ஆண்டில் சண்டை சச்சரவுகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம கையை நீட்டக்கூடாது. என்னதுங்க,
சண்டை கன்ஃப்ளிக்ட் அப்படின்னா சச்சரவு அப்படின்னா என்னதுங்க? சோத்திரம். ஊழியக்காரர் போகும்போது புருஷன் சண்டை, மனைவி சண்டை, நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அவர் வடசட்டி தூக்கிட்டு இருந்தார், இந்த அம்மா தோசைக்கல்லை தூக்கிட்டு இருந்துச்சு. இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க? இந்த ஆண்டில் சண்டை சச்சரவுகளுக்கு குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க? விட்டு கொடுத்து போயிடணும். வீட்டுக்காரர் கோபமாக பேசுகிறாரா, என்ன செய்யணுங்க? நம்ம அமைதியாயிடணும். வீட்டுக்காரி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாரா, சோத்திரம், என்ன செய்யணுங்க? நம்ம பொறுமையாக போயிடணும். சண்டை சச்சரவுகள் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க? வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் நம்ம கிறிஸ்தவ குடும்பம் 4 பேர் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. இங்கே அடிதடி கட்ட வார்த்தை ரகலை நடந்தால் நம்ம சாட்சி என்ன செய்யாதுங்க? ஐயோ, அவங்க சர்ச்சில் வந்து தாங்க அந்நிய பாஷை, இங்கே வந்தால் பாருங்க, அவங்க வீட்டில் வந்து பாருங்கள் எப்படி பாஷைன்னு. அந்த மாதிரி வரக்கூடாது இந்த ஆண்டில் சண்டை சச்சரவு. ஏன்னா கர்த்தருடைய நாம நம்ம குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க? தூசிக்கப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுவாங்க? எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க? ஆமாம், உங்கள் சபைக்கு வர்றவங்க அங்கே வந்தால் தான் பெரிய என்னமோ பரிசுத்தவான்கள் மாதிரி அப்படி வருவாங்க, இங்கே வந்து பாருங்கள் அவங்க வீட்டில் என்ன சண்டைன்னு சொல்லி. புரிஞ்சுதுங்களா? இந்த ஆண்டில் நம்ம கோபம் வருந்தா, டென்ஷன் வருந்தா, பாஸ்டர் மேலே எனக்கு கோபம் வருந்தான், ஆனால் கோபம் வந்து நம்ம இங்கே கலாட்டா பண்ணிட்டோன்னா நமக்கு சாட்சி கேடு ஆயிரும். சரிங்களா? அடுத்தது, ட்ரஸ்ட் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். சரிங்களா? எல்லாவற்றிலும் தேவன் மேலே நம்பிக்கை வையுங்கள். ரலிலே சொல்லுங்களேன். மனுஷன் மேலே என்ன செய்யாதீங்க? நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷங்க மேலே என்ன செய்யாதீங்க? நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ஏன்? நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அப்போ மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. அப்போ நம்ம யாரை பார்க்கணுங்க? உங்கள் இருதயத்தில் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ட்ரஸ்ட் த லார்ட் வில் ஆல் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் மேலே என்ன செய்யுங்க? நம்பிக்கை வைங்க. மனுஷன் மேலே என்ன செய்யாதீங்க? நம்பிக்கை வைக்காதீர்கள். அதனால் எல்லாவற்றிலும் நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சேன்னா, வாலிப பிள்ளைகள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா யார்கிட்ட கேட்போம்? கர்த்தர்கிட்ட கேட்போம். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சா யார்கிட்ட கேட்போம்? இல்லைங்களா? கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா கர்த்தர்கிட்ட கேட்போம். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சா மனுஷங்கிட்ட கேட்போம். அப்போ மனுஷங்கிட்ட கேட்டால் கிடைக்கும், கிடைக்காது. கர்த்தர்கிட்ட கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்கணும். 7வது காரியம், கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் திங்ஸ். சரிங்களா? கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் திங்ஸ். நமக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியங்களுக்காய் நன்மை சொல்லுங்க. இன்றைய தினம் ஆண்டவர் நமக்கு தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாளை தினம் நம்முடையது கிடையாது. இன்றைய தினம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாளை தினம் நமக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த ஆராதனை நாள் இந்த நாளை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், இந்த நாளில் சாப்பாடு கொடுத்தார், இந்த நாளில் நமக்கு வீட்டை கொடுத்தார், இந்த நாளில் பைக்கை கொடுத்தார், இந்த நாளில் காரை கொடுத்தார், இந்த நாளில் நம்ம யார்கிட்ட கையாந்தாத அளவுக்கு பணத்தை கொடுத்தார். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நாளை தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணுங்க? ஆண்டவர் இதுவரையும் நமக்கு நடத்துனதுக்கு என்ன செய்யணுங்க? அவனுக்கு கார் இருக்குது, அவனுக்கு வீடு இருக்குது, அவன் சம்சாரம் 100 சேலை வச்சுக்கிறான், அவன் பெரிய டாலராக போட்டு போகிறான், எபிக் டீச்சர் மாதிரி இங்கேருந்து வயிறு வரைக்கும். அவங்க எபிக் டீச்சர் பார்த்துக்கிறீங்களா? இங்கேருந்து வயிறு வரைக்கும் இவ்வளோ பெரிய டாலர் போட்டிருப்பாங்க. நம்ம பீட்டரையை பார்த்த உடனே எப்பவுமே பார்த்தா அந்த எபிக் டீச்சர் பார்த்து சொல்லுவாங்க, இந்த செயின் மேலே தான் எனக்கு ஒரே கண்ணாக இருக்குன்னு. சரிங்களா? அவ்வளோ பெரிய செயின் போய், ஏன்னா திருநெல்வேலிக்காரங்க இல்லைங்களா, தூத்துக்குடிக்காரங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய செயின் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவங்க அவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க, நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒரு பவுனில் கூட எடுத்து தர மாட்டேங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு நாளைக்கு அற்புதங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த ஆண்டில் 7 காரியங்கள். முதல்ல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தரிசனம் தினந்தோறும் என்ன செய்யுங்க? வேதத்தை வாசிங்க. அடுத்தது அதிகமாய் ஆண்டவர் என்ன செய்யுங்க? நேசிங்க. சண்டை சச்சரவுகளை குடும்பத்தில் என்ன செய்யாதீங்க? பிள்ளைகளானாலும் கணவனானாலும் மனைவி ஆனாலும் யாரானாலும் என்ன செய்யாதீங்க? சண்டை சச்சரவுகள் போடாதீங்க. அடுத்தது எல்லாவற்றிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கிறது. சரிங்களா? இதுக்கெல்லாம் வசனம் இருக்கிறது. அதனால் இவைகளை இந்த 2026 நாம் தரிசனமாய் மாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவைகளை இந்த 26 தரிசனமாய் மாற்றுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே தரிசனம் நிறைவேறும். நிச்சயம் தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதனாலே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர். அது தாமதித்தாலும் தரிசனம் தாமதிக்கும்,
ஆனால் நிச்சயம் வரும், அது நிறைவேறும். தரிசனம் நிறைவேறும் ஆண்டவரே. தரிசனம் நிறைவேறும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிச்சயமாய் ஒரு சந்தோஷம் உண்டாகும்.